ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட உள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட உள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூடுகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? ஜூன் மாதம் 1ஆம் தேதி மதுரையில் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் கூட இருப்பதாக சற்று முன் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது. 2026 தேர்தலுக்கு முன் கூடுகின்ற இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவினுடைய இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் வகுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதி பொதுக்குழு கூடும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பொதுக்குழுவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள், பொதுக்குழுக்கான பணிகள் எல்லாம் பிரித்து வழங்கப்பட இருக்கிறது. அந்தந்த மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகளுக்கு ஒவ்வொரு பணிகள் பிரித்து வழங்கப்பட இருக்கிறது. இந்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து அவர்களுடைய அந்த கட்சி பணி தொடர்ந்திருக்கிற நிலையில 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான அந்த கூட்டணி நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் பணிகளை திமுக ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பொதுக்குழு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 2026 தேர்தல் முடிந்த பிறகுதான் அடுத்த பொதுக்குழு கூடும். தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு என்பதன் காரணமாக திமுக சார்பிலே இது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோருக்கு கட்சி பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது, மேலும் சுணக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக வாக்குகளை பெறுவது எப்படி, இது அதிமுகவின் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய பகுதி என்றெல்லாம் இல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் சீரான வேலைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு மதுரை புறநகர் பகுதியில் கூட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.